வினைச்சொற்கள் பற்றி ஒரு அறிவு முக்கியமானது. வேர்ப்ஸ். இந்த வேர்பை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஆங்கிலத்துல இதை நாங்க மெயினாக படிக்க வேண்டியது. இந்த வேர்போட 5 வடிவங்கள் இருக்குது. வேர்புக்கு 5 வடிவங்கள் இருக்குது. இந்த 5 வடிவங்களை பத்தி அறியணும். இதை ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்லுவாங்க. இந்த வடிவங்கள் மாறுறதை பொறுத்து இதை ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப்னு மாற்றுவாங்க. அதே போல இந்த வேர்பை நாங்க வசனத்துல பாவிக்கல எப்பயுமே சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக கொண்டு வந்தா அதுதான் மெயின் வேர்ப். சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக கொண்டு வர்றது மெயின் வேர்ப். தமிழ்ல பயனிலை கடைசியில முடிகிறது, இங்க போய் மெயின் வேர்பாக வரும். அதுக்கு அடுத்ததுதான் ஆப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு அங்கால வர்றது கம்ப்ளிமெண்டரி க்ளோஸ். இதான் வசன அமைப்பு முறை. ஆங்கில வசன அமைப்பு முறை சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், கம்ப்ளிமெண்டரி க்ளோஸ். இந்த வேர்புங்கிற இது மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா மெயின் வேர்பாக வரக்கூடிய இந்த வேர்ப் சில நேரங்கள்ல நாங்க ஒரு வேர்பை காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ்ல நாங்க இன்ஃபினிட்டிவாக டூவோட சேர்த்து ஒரு வேர்பை கொண்டு வருவோம். இது மெயின் வேர்ப் இல்லை, இதுதான் மெயின் வேர்ப். அப்ப உங்களுக்கு தெரியணும் வேர்பை நாங்க எங்க பாவிக்கணும். பாவிக்கல டென்ஸ் அடிப்படையாக கொண்டு இந்த வேர்போட வடிவங்கள் எப்படி மாறும், வசனங்கள் எப்படி இந்த வேர்பை பாவிக்கிற, இது தொடர்பான ஒரு பரந்த அறிவு ஒன்று உங்களுக்கு கட்டாயம் தேவை. அப்ப நீங்க ஆங்கிலத்தை சரியா பேசுறதுக்கு அது உதவியாக இருக்கும்.